ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து உதகை பேருந்து நிலையம் அருகே பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வில்லியமிடம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனில் இன்று ஆளுநர் தலைமையில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் மாநாடு சற்று நேரத்துக்கு முன்பு துவங்கியது. இந்த மாநாடுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். காரணம், உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சாதகமான துணைவேந்தர்களுக்கு நீக்குதல் மற்றும் துணைவேந்தர் நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியும் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்பது கூறி பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் ஏற்பட்டு வந்தன. இந்த நிலையில் பெரியார் திராவிட கழக கட்சி மற்றும் தமிழக புலிகள் மற்றும் விசிக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்று உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்றிணைந்து ராஜ்பவனை நோக்கி உடனடியாக இந்த மாநாட்டை ரத்து செய்து ஆளுநர் உதகையை விட்டும் தமிழகத்தை விட்டும் வெளியேற வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திய ஒரு சில நிமிடங்களிலேயே காவல்துறையினால் அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இந்த கைதை கண்டித்தும் ஆளுநர் துணைவேந்தர் மாநாட்டை நடத்துவதற்கு கண்டித்தும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் சாலையில் அமர்ந்தவர்கள் அனைவருமே காவல்துறையால் தற்போது கைது செய்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வில்லியம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.